நம்ம அப்படியே கண்டினியூஸாக ஒரு 3 கொஷின்ஸ் பார்த்துடலாம். சரியா? அப்படியே சின்ன சின்னதாக ஒரு 5 மார்க்கு 2 சின்ன 3 மார்க்கு பார்த்துடலாம். ஸோ determination of internal resistance. இதே மாதிரி கொஸ்டின் இந்த டாபிக்ல இன்னொன்று இருக்கு. அதனால இங்க என்ன மென்ஷன் பண்ணோம், டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் பை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூசிங் பை வோல்ட் மீட்டர். சரியா? வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. சிம்பிள். முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறீங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஒரு பேட்ரி யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிடுறீங்க. இதுதான் அந்த பேட்ரி. சரியா? இந்த பேட்ரி என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ தான் சொன்னேன், பேட்ரியில் நீங்கள் டைரெக்டாக வோல்ட் மீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா, பேட்ரிக்கு டைரெக்டாக வோல்ட் மீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு இஎம்எஃப். சரியா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா, எப்சிலான் அப்படின்ற சிம்பிளில் இண்டிகேட் பண்ணலாம். இப்போது பேட்ரி இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இப்போ கரண்ட் எந்த பக்கம் ஃப்ளோ ஆக போகுதுன்னா, ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட்டு ஃப்ளோ ஆக போகுது. ஐன்ற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இந்த பேட்ரி இனிஷியலாக எப்படி இருக்கும், டேஸ் ஆக ஆக என்ன ஆகும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்று எலக்ட்ரோலைட்டு டைலூட் ஆகிருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரோடு பழசாயிருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்கும் சார்னா, இன்டர்னல் அப்படின்னா உள்ளே தானே, பேட்ரிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இதில் பொட்டன்ஷியலும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸு, அதாவது இதில் பொட்டன்ஷியலும் இருக்குது, ரெசிஸ்டண்ட்டும் இருக்குன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்தில் போட்டாங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது எல்லாமே ஒரே சிஸ்டம் தான் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த பேட்ரிக்குள்ளே தான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால தான் இந்த பாக்ஸ். சரியா? இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இன்டர்னல் அப்படின்னா உள்ள. அப்போ இந்த இந்த பேட்ரிக்குள்ளே தான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை சொன்னால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து ஷோ பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்மால் ஆர் அப்படின்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது ஒரு டயக்ராம். நம்ம அனதர் டயக்ராமும் ட்ரா பண்ணோம். இது பக்கத்துலேயே ட்ரா பண்ணிங்க. சரியா? அதுவும் சிம்பிள், இதே டயக்ராம் தான், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம இது பண்ணுவோம். இன்டர்னல் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நவுன் ரெசிஸ்டண்ட்டாக ஒரு இன்டர்னல்ன்றது ஒரு அன்னவுன். அப்போ நவுன் ரெசிஸ்டண்ட்டை நம்ம ஒன்று யூஸ் பண்ணோம், அது எக்ஸ்டர்னல்னு சொல்லுவோம். சரியா? அது எக்ஸ்டர்னல் சொல்லுவோம். ஸோ அதே பேட்ரி தான். இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டண்ட்டை ட்ராப் பண்ணிங்க. இன்டர்னல் ரெசிஸ்டண்ட்டை ட்ராப் பண்ணிட்டீங்க. பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். பேட்டரியோட இஎம்எஃப் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், எப்சிலான். சரியா? எப்சிலான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போது இது எல்லாமே ஒரே ஒரு இதில் தான் சார் இருக்குது, ஒரே சரௌண்டிங்கில் தான் இருக்குது, இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்றதுக்காக இதில் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நீங்களும் இது மாதிரி தான் ட்ரா பண்ணணும், பார்த்துங்க. இப்போது இன்டர்னல் அன்னவுன் ரெசிஸ்டன்ட் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நவுன் ரெசிஸ்டண்ட்டாக ஒன்றுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த நவுன் ரெசிஸ்டண்ட்டுக்கு பேர் என்ன சார்னா, கேபிட்டல் ஆர். சரியா? கேபிட்டல் ஆர் நவுன் ரெசிஸ்டன்ட். இந்த நவுன் ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தியா, இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு பேரலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வோல்ட் மீட்டரை கொடுக்கணும். ஏன் சார் பேரலாக கொடுக்குறோம் அப்படின்னா, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்கும், மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வோல்ட் மீட்டரை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்.
இது பொட்டன்ஷியல் ட்ராப்னு சொல்லுவோம். அதனால் இந்த இடத்துல வி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது ஓல்டு மீட்டர் தான் பார்க்குறோம். அந்த பொட்டன்ஷியல் ட்ராப் எப்பவுமே இருக்குன்றதுனால கேபிட்டல் வி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இவ்வளோ தான் டயக்ராம். இது ஒரு ஃபஸ்ட்டு டயக்ராம், இது செகண்ட் டயக்ராம். சரியா? நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டு டெரிவேஷனாக எடுத்துன்னு வர போகிறோம். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி பொட்டன்ஷியல் ட்ராப் across resistance, noun resistance பற்றி பேசணும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. சரியா? தி பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் இருக்குல்ல, இந்த கேபிட்டல் ஆர் ஆண்ட எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது அப்படின்னா பார்த்துங்க, V ஈக்குவல் டு அக்கார்டிங் டு ஓம்ஸில் தான் V ஈக்குவல் டு I இன்ட்டு கேபிட்டல் ஆர். சரியா? I இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈக்குவேஷன் 1. லைக் இப்போது இதுதான் ரெசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, இன்டர்னலாகவும் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ அந்த இன்டர்னலாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்துக்கணுமே அப்படின்றதுனால தி பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ட். ரெசிஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஏன் சார் சொல்லணும்? ரெசிஸ்டன்ட்னாவே ரெசிஸ்டன்ஸ் தான், அது எக்ஸ்டர்னல் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ட் தான் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நவுன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அன்னவுன் ரெசிஸ்டண்டான இன்டர்னல் ரெசிஸ்டண்ட் ஆடியும் நிச்சயமாக பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். சரியா? அதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த ரெசிஸ்டண்ட்டை இன்டர்னல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப் எப்படி இருக்குன்னா, சார் ஓவராலாக இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற பொட்டன்ஷியல் முதல்ல எழுதிடுங்க. ஓவராலாக இருக்கிற பொட்டன்ஷியல்னா அப்படின்னா இஎம்எஃப் தான் சார் ஓவராலாக இருக்குது. முதல்ல எப்சிலான் ப்ளஸ் வின்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டண்டான ட்ராப் ஆகிற வோல்டேஜ். அப்போ இன்டர்னல் ஆண்டா ட்ராப் ஆகிற வோல்டேஜ்னா சார்னா வோல்டேஜ்னு எழுதக்கூடாது. ஏன் சார்னா இங்கேயே ஆல்ரெடி வோல்டேஜ் ட்ராப்புன்னு தான் இருக்குது. அப்போ அங்கே எப்படி சார் எழுதணும்னா, வோல்டேஜுக்கு பதிலாக V = IR தானே சொல்லுவீங்க. இங்கே I கரண்ட் இருக்குது, I ரெசிஸ்டன்ட்னா இருக்குது ஸ்மால் r. இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலராக இன்டர்னல் ரெசிஸ்டண்ட்டாண்ட எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ஐஆரை இங்கே வச்சுக்கணும். சரியா? ஐஆரை இங்கே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் V இருக்குல்ல, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் V. அப்போது எப்சிலான் மைனஸ் V ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர். இது ஈக்குவேஷன் 2. ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க சார் அப்படின்னா, ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1. ஏன் சார் ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் டிவைடட் பை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட் இப்படி தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். சரியா? பொட்டன்ஷியல் ட்ராப்பு. அப்போ ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்ஹெச்எஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் எழுத போகிறேன். I இன்ட்டு ஸ்மால் ஆர் டிவைடட் பை I இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, எப்சிலான் மைனஸ் V பை V அப்படின்னு இருக்குது. இப்போ எதனா கேன்சல் ஆகுமா? ஆகும். ஐக்கும் கேன்சல் ஆகும். வி வாண்ட் ஸ்மால் ஆர் அப்படின்ற இன்டர்னல் ரெசிஸ்டன்ட். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் V டிவைடட் பை V. இதை சின்னதாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே என்னது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். இந்த ஆர் இந்த பக்கம் கிராஸ் பண்ணால் மல்டிபிள் முடிஞ்சது. இந்த ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3 தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் யூஸிங் பை வோல்ட் மீட்டருக்கு உண்டான ஃபார்முலா. வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஒரு பேட்டரி இது அப்படின்னா, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் V பை V இன்ட்டு கேபிட்டல் ஆர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். சரிங்க சார், இப்போது இதோட முடிஞ்சிருச்சா இன்டர்னல் ரெசிஸ்டன்ட்னா? முடிஞ்சுது. ஆனால் எந்த ஒரு சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, அதில் பவர் டெலிவர்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பவர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பவர் டெலிவர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்டையர் சர்க்கியூட்டுக்கும் பவர் P,
சரியா? பவர் P ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் சார்னா, இங்கே இருக்கிற டோட்டல் இஎம்எஃப் எவ்வளோனா இஎம்எஃப் எப்சிலான் இன்ட்டு ஐ. சார் பவர் நேற்றுனா சொன்னீங்க P ஈக்குவல் டு V இன்ட்டு ஐன்னு சொன்னீங்க. இப்போ என்ன எப்சிலான் இன்ட்டு ஐன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல வெறும் V மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது பொட்டன்ஷியல் ட்ராப்பு. அப்போது அந்த பொட்டன்ஷியல் ட்ராப் எல்லாத்தையுமே எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த இஎம்எஃப்குள்ளே தான் இருக்குது. அப்போ இஎம்எஃப்னு எடுத்துன்னு வந்துடணும். அப்போ இஎம்எஃப்னு எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா பவர் ஈக்குவல் டு இஎம்எஃபோட வேல்யூ தெரியும். ஈக்குவேஷன் 2க்கு மேலே பாருங்கள், இஎம்எஃபோட வேல்யூன்னா V ப்ளஸ் ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர் இன்ட்டு ஐ. அப்படியே ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு முன்னாடி வியோட வேல்யூன்னா, இந்த வியோட வேல்யூனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர் இன்ட்டு ஐ. உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஐயை, ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர். இதுதான் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4 தான் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த என்டையர் சர்க்யூட்டில் இருக்கிற பவர் டெலிவர்டு சொல்லுது. சரிங்க சார், இந்த பவர் டெலிவரி வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு பேட்டரி வாங்குறீங்க, சரியா? பேட்டரி வாங்குறீங்க. அந்த பேட்டரியில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேட்டரி அவர் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் போன உடனே புதுசாக தான் இருக்குன்னு கவர் பிரித்து காமிக்கிறாரு. நீங்களும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்துட்டு பிறகு அங்கேயே செக் பண்ணுறாரு, ஓல்டு மீட்டர் வச்சு செக் பண்ணுறாரு, இஎம்எஃப் கரெக்டாக காமிக்குது. ஓகே கரெக்டாக தாங்குது அப்படின்னு நீங்களும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. பட் அதை நீங்கள் இந்த மாதிரி சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க. சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணும்போது பவர் டெலிவர்டு இருக்குல்ல, இந்த பவர் டெலிவர்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ஐ ஸ்கொயர் இங்கே எழுதுகிறோம் பாருங்கள், condition for good battery. condition for good battery. இந்த condition for good battery பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்கிற பேட்டரி கொண்டான இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பவர் டெலிவரியை இப்படி தான் எடுத்துக்கணும். எப்படி சார் அப்படின்னா, இந்த ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர் லெஸ்ஸர் தென் ஐ ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஆர். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டண்டான உங்களுக்கு மச் கிரேட்டர் தென் என்னவா இருக்கணும் அப்படின்னா பவர் டெலிவரி இருக்கணும். இன்டர்னலை விட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டண்டான தான் அதிகமாக பவர் டெலிவரி இருக்கணும். அதுதான் கண்டிஷன் ஃபார் குட் பேட்டரி. இதை நீங்கள் இப்படி மாற்றி கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கிரேட்டர் தென் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர். அப்புறம் ஏன் சார் இதை ஃபஸ்ட்டு எழுதலை அப்படின்னா, இது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் கொஷின் அப்படின்றதுனால இன்டர்னல் ரெசிஸ்டண்ட்டுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதனால் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் லெஸர் தென் கேபிட்டல் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அப்படின்னு இருக்கும். இதுதான் கண்டிஷன் ஃபார் குட் பேட்ரி. சரியா? இதுக்கு நீங்கள் அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் எழுதுனாவே போதும். இது ஒரு கம்ப்ளீட் 5 மார்க்கு. சரியா? இது ஒரு கம்ப்ளீட் 5 மார்க்கு. டயக்ராமை அழகாக வரைஞ்சிடணும். சரியா? இது ஒரு கம்ப்ளீட் 5 மார்க்கு. அட்லீஸ்ட் சார் நான் தியரியெல்லாம் என்னால் எழுத முடியாது அப்படின்ற குழந்தைங்கனாலையும் இதில் 4 மார்க் கன்ஃபார்மாக எடுக்க முடியும். எதுவுமே எதுவும் தேவையில்ல. 2 டயக்ராம் போட்டுங்க. ஈக்குவேஷன் 1 2 3 3 கற்றுது 4 கற்றுது கண்டிஷன் ஃபார் குட் பேட்டரிக்கு உண்டான கண்டிஷன் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். ஆஸ் பர் கீ 4 மார்க் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க சார் அப்படின்னா, இந்த செல்ஸை பற்றி சொன்னீங்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல் படிச்சிருப்பீங்க. லைக் செகண்ட் லெசனில் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ் ரெசிஸ்டர் இன் பேரலல் அப்படின்ற மாதிரி இங்கே செல்ஸ் இன் பேரலல் பார்க்க போகிறோம். இந்த 2 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். செப்பரேட்டாக கேட்டால் இது 3 மார்க். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் புது புக்கு நியூ புக்கு வந்ததுலேருந்து இப்போ 7 இயர்ஸ் 7th பேட்ச் வர்றாங்க, இவங்கள வரைக்கும் இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதே கிடையாது. சரியா? ஆனால் இதை பேஸ் பண்ண சம் மட்டும் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸி தான். இது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல சீரியஸ்னா என்ன சார், செல்ஸ் இன் சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்லு தான் ட்ரா பண்ண போகிறீங்க. முதல்ல இந்த பாக்ஸை வரைஞ்சிக்கங்க.
இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிங்க. ட்ரா பண்ணிவிட்டு மோஸ்ட்லி சீரியஸ் கனெக்ஷனுக்கு மோர் தென் 3 இருக்கணும், இல்லை 3 இல்லை மோர் தென் 3. இந்த இடத்துல புக்கில் இருக்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து 3 செல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நான் 4 எடுத்துகிட்டு இருக்காங்க, 4 போடுறேன். சரியா? இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா செல்லு. செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செல்லு, சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேட்ரி. சரியா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப்னு எப்சிலான் இஎம்எஃப்னு இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பேட்டரிக்கும் செல்லுக்கும் இது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஒரு பாசிட்டிவ், இந்த இடத்துல இருக்கிறது நெகட்டிவ். கவனிங்க, இந்த நெகட்டிவ் கூட இந்த பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் கூட இந்த பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் கூட இந்த பாசிட்டிவ், இந்த எண்டு நெகட்டிவ் ஆயிடுச்சு, இந்த எண்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லு. சரியா? சரி, இதுக்கு எப்போவுமே இன்டர்னலில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒன்று ட்ரா பண்ணும், ரெசிஸ்டண்ட்டு. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். சரியா? கரண்ட் எந்த பக்கம் சார் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ்க்கு தான் ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும். இவ்வளோ தான் டயக்ராமே. சரியா? டயக்ராமே இவ்வளோ தான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். சரியா? ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இவ்வளோ தான் டயக்ராம். ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். என்ன சார் அப்படின்னா தி டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் தி பேட்ரி. சொல்லுங்கள், இது ஒரு சீரீஸ் தானே. டோட்டல் இஎம்எஃப், தி டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் தி பேட்ரி. சொல்லுங்க, டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் தி பேட்ரி. சாரி, செல்லு சொல்லலாம், பேட்டரினே சொல்லலாம், ஏன்னா பேட்டரியாக தான் இது கனெக்ட் ஆகிருக்கும். டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் தி பேட்ரி சொல்லுங்கம்மா. 1 2 3 4 அப்படின்னு இருக்கா? 4 தான் ஆக்சுவலாக போடணும். நீங்கள் எத்தனை வேணா சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம், nth செல்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது n இன்ட்டு எப்சிலான் போட்டுங்க. சரியா? டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் பேட்ரி போட்டாச்சு. அப்புறம் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் தி சர்க்யூட்னு தான் சொல்லணும். பேட்டரி அதுக்கு தான், இதுக்கு சர்க்யூட். இன் தி சர்க்யூட். இதெல்லாம் என்ன கனெக்ஷன்லமா இருக்கு? சீரியஸில் அப்படியே ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க சார். இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலாக இருக்கும், இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலாக இருக்கும். ஈச் செல்லுக்கும் ஸ்மாலார்னு இருக்கும். அப்போ நம்ம எத்தனை செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்? 4. டோட்டலாக எத்தனை ஒன்றா எடுத்துக்கலாம்ல, எத்தனை ஒன்றா இருக்கலாம்ல. அப்போ n இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் இது சீரீஸில் தானே இருக்கு, அப்போ கேபிட்டல் ஆர். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லா குழந்தைங்களுக்கு கேட்டால் கூட சொல்லும். ஸோ ஓம்ஸ் லா எப்படி இருக்கும்? V = IR. we want I. சரியா? ஐன்னும் போது இந்த இடத்துல நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுவீங்க? V/R தானே மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த விக்கு தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சரி, இப்போ சொல்லுங்க, ஐ என்னன்னு இருக்க? டோட்டல் இஎம்எஃப் என்னன்னு இருக்க? n இன்ட்டு எப்சிலான் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு n இன்ட்டு ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர். சரியா? இது தெரியுதா நல்லா? n இன்ட்டு ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர். ஞாபகம் வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 1. சரியா? ஈக்குவேஷன் 1 முடிஞ்சது. நீங்கள் செல்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதோடைய கரண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. I = n இன்ட்டு எப்சிலான் பை n இன்ட்டு ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் இஎம்எஃப் எப்படி இருக்குன்னா n இன்ட்டு எப்சிலான் இருக்கும்.
டோட்டல் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா n into small r plus capital Rன்னு இருக்கும். சரியா? ஸோ கரண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னா கேஸ் ஏ இஃப் நீங்கள் ஒரு புது பேட்டரி வாங்கிட்டு வரீங்கடா. சரியா? புது பேட்டரி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி புது நிறைய எவ்ரிடே செல் வந்து ஒரு 10 வாங்கிட்டு வரீங்க, அப்படியே சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா ஸ்மால் ஆர் லெஸ்ஸர் தென் கேபிட்டல் ஆர் அப்படின்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது கம்பேர் டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட். அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கிறது நியூவாக புதுசாக இருக்கிற செல்லு. சரியா? புதுசாக இருக்கிற செல்லு. இந்த புது செல்லுக்கு தான் கண்டிஷன், இந்த கண்டிஷன் எழுதுவோம். இஃப் ஸ்மால் ஆர் லெஸ்ஸர் தென் கேபிட்டல் ஆர்னு எழுதுவோம் நியூவாக வாங்கிட்டு வந்துக்கிற புது செல்லுக்கு. அப்படியா? அப்போ கரண்ட் என்னவா இருக்கும் இந்த செல்லுக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல ஸ்மால் ஆர் வந்து நெக்லிஜிபிள். ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ட், அது நெக்லிஜிபிள். அப்போ மேலே இருக்கிறதுல என்ன சார் ஆகும்னா n into எப்சிலான் அப்படியே வந்துடும். இந்த n into எப்சிலான் ஸ்மால் ஆர் இருக்குல்ல, அது நெக்லிஜிபிளாக இருக்குது. நியூவாக வாங்கினதுக்கு நெக்லிஜிபிளாக இருக்குது இன்டர்னல் ரெசிஸ்டன்ட். அதனால் அதை விட்டுடுறீங்க, ரிமைனிங் இருக்கிற ஆர் எழுதுறீங்க. இப்போது n அப்படியே தான் இருக்கும். இங்கே n இன்ட்டு இந்த எப்சிலான் பை ஆர் என்ன சொல்லலாம்னா I1ன்னு சொல்லலாம். இது ஈக்குவேஷன் 2. இந்த I1ன்றது என்ன சார் அப்படின்னா எப்சிலான் பை ஆர். சரியா? இந்த எப்சிலான் பை ஆர். ஸோ கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் டியூ டு a single cell current due to electric current due to a single cell தான் I1. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஈக்குவேஷன் 2 என்ன தெரியுமா இண்டிகேட் பண்ணுது? நீங்கள் நம்பர் ஆஃப் செல்லு நியூவாக வாங்கின புதுசாக வாங்கின செல்லு சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈச் செல்லுடைய இஎம்எஃப் இருக்குல்ல, ஈச் செல்லுடைய இஎம்எஃப் கூட, அதாவது கரண்ட் இருக்குல்ல, ஈச் செல்லுடைய கரண்ட்டு அந்த ஈச் செல்லுக்கும் எல்லாத்துக்குமே சிமிலராக இருக்கலாம், இல்லை மாறி இருக்கலாம். ஆனால் அது எந்த செல்லு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா எத்தனை செல்லு கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை செல்லால் மல்டிப்ளை பண்ணிக்கிறான் ஈச் செல், ஒரு செல்லுக்கு உண்டான கரண்ட்டோட வேல்யூ. சரியா? இது சீரியஸ் கனெக்ஷனுக்கு. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க. யார் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து பழைய செல்லு ஒரு 6 மாதம் யூஸ் பண்ண வச்சு செல்லு கொடுக்குறேன். இஃப் ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் ரொம்ப ஆகிட்டுக்குது, யூஸ் பண்ணிட்டேன் நான். வால் கிளாக்கெல்லாம் 10 வால் கிளாக் போட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஒரு 3 மாதம். அதுக்கடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க. எது? அந்த பழைய செல்லை. எல்லாத்துக்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கா? அப்போ கரண்ட் என்னவா இருக்கும்? I ஈக்குவல் டு n into எப்சிலான். எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம், அது இஎம்எஃப். ஆனால் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த இடத்துல இதை சொல்லிடலாம் ஸ்மால் ஆர் நெக்லிஜிபிள்னு சொல்லிடலாம். லிசன் பண்ணிங்கம்மா. இந்த இடத்துல டினாமினேட்டர் மட்டும் நான் என்ன எழுதுறேன்னு பாருங்கள். n into ஸ்மால் ஆர் மட்டும்தான் எழுதணும். ஏன் சார் அப்படின்னா இங்கே கேபிட்டல் ஆரை விட இன்டர்னல் ரெசிஸ்டன்ட், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்டோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ஓல்டான ரொம்ப பழசான செல்லு. அப்போது இந்த n-க்கு n கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா எப்சிலான் பை ஆர். சரியா? எப்சிலான் பை ஆர்னு இருக்கும். அதாவது I ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல்லுடைய வேல்யூ தான். சரியா? ஒரு சிங்கிள் செல்லுடைய வேல்யூ தான் இந்த எப்சிலான் பை ஆர். இது ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3 என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பழைய செல்லு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தான் சீரீஸில் கனெக்ட் பண்ணாலும் அதோடைய ரிசல்டன்ட் இல்லைன்னா டோட்டல் கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, சரியா, ஒரு சிங்கிள் செல்லுடைய கரண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சிங்கிள் செல்லுடைய கரண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் 10 செல்லை கனெக்ட் பண்ணாலும் சீரீஸில் பழைய செல்லை ஒரே ஒரு சிங்கிள் செல்லுக்குண்டான வேல்யூ தான் கரண்ட்டாக
வெளியில் வரும். சரியா? அப்போது புதுசாக வாங்குகிற செல்லை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? புதுசாக வாங்குகிற செல்லை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? புதுசாக வாங்குகிற செல்லை எப்படி கனெக்ட் பண்ணுன்னா சீரியஸில் தான் கனெக்ட் பண்ணோம், அதுக்குண்டான வேல்யூ. அதே நீங்கள் சீரியஸில் பழைய செல்லை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு செல்லுக்கு உண்டான வேல்யூ தான் வரும். இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா nth செல் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த nth செல்லை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரு சிங்கிள் செல்லுடைய கரண்ட்டோடைய nth செல்லை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? அப்போ சீரீஸில் என்ன சார் அட்வான்டேஜ்னா, நியூ செல் வாங்குறீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறது நல்ல அட்வான்டேஜ்னு இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. சரியா? நெக்ஸ்ட் வந்துடும் செல்ஸ் இன் பேரலல். செல்ஸ் இன் பேரலல். செல்ஸ் இன் பேரலல் பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இப்படி போட்டுருங்க. சரியா? இப்படி போட்டுங்க. இப்படி போட்டுங்க. சென்டரா ஒரு கோடு போட்டுங்க. இங்கே ஒரு செல்லு கனெக்ட் பண்ணுறேன். இங்கே 3 தான் இருக்கும், சீரியஸில் தான் 4 இருக்கும், இங்கே 3 தான் இருக்கும். இதோட இஎம்எஃப் எப்சிலான், இதுவும் இஎம்எஃப் எப்சிலான், இதுவும் இஎம்எஃப் எப்சிலான். இங்கே நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட்டு, இது பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போது இது எல்லாமே ஒரு பக்கமாக கம்பைண்ட் ஆகிருக்கு. சரியா? அதனால் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், ஏன்ற பாயிண்ட்டு. இந்த பக்கம் நெகட்டிவாக இருக்குது, இதுவெல்லாம் ஒரு பக்கம் கம்பைன் ஆகிருக்கிறதுனால இது நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும், இது பீன்ற பாயிண்ட்டு. இது யார் சார் அப்படின்னா, இது ஆர் அப்படின்ற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட்டு. இன்டர்னல் வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலை இப்படி எடுத்துன்னு வந்து கொடுப்போம். ஸோ செல்ஸ் இன் பேரலல். சரியா? செல்ஸ் இன் பேரலல். இப்போது இஎம்எஃப்லாம் வேல்யூ எழுதணுமானா எழுதலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு சீரியஸ் கனெக்ஷன். இது சீரியஸ் கனெக்ஷனை தான் டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டுடலாம். இது ஒரு பேரலல் கனெக்ஷன். ஈச் செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஈச் செல் ஹேவிங் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட். அப்போது இதை எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ட் சொல்லலாம், இல்லைனா டோட்டல் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ட் சொல்லலாம். தி எஃபெக்டிவ் internal resistance. எஃபெக்டிவ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் எப்படி பண்ணோம் சார்னா, பேரலல் கனெக்ஷனில் தான் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 1/R(EFF)ன்னு போட்டிருப்பாங்க சின்னதாக. சரியா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ட். இதுக்கு என்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் இருக்கும் சார்? 1/R சார். இதுக்கு என்ன இருக்கும்? அதே 1/R. ஏன்னா பேரலல் கனெக்ஷன் தானே, இப்படி போட்டுன்னு வருவோம் சார். nth ரெசிஸ்டர் வரையும் கனெக்ட் பண்ணியிருப்போம் சார். அப்போது ப்ளஸ் 1/R(n). nth ரெசிஸ்டர் ஆர் ஈக்குவல் இன் பேரலல் கனெக்ஷன் இருக்குது. அப்போ அதோடைய ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ட் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. nth ரெசிஸ்டர் ஆர் ஈக்குவல் இன் பேரலல் கனெக்ஷன்மா. அப்போ ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ட் என்னவா இருக்கும்? எல்லா ரெசிஸ்டரும் டினாமினேட்டர்லாம் இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? 1/R(effective resistance) ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எழுதிட்டேன் ஒன்று. அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணோம்? ஆட் தானே பண்ணோம். எத்தனை ரெசிஸ்டர் இருக்கு? nth ரெசிஸ்டர். அப்போது n. வி வாண்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சார் அப்படின்னா அப்போ இது என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்போ n/R. ஓ சாரி, ரெசிப்ரோக்கலே பண்ணலையா நான்? அப்போது R/n. சரியா? இதுதான். சரிங்க சார். தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். சர்க்யூட்டோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்?
ஸ்மால் ஆர் பை n ப்ளஸ் கேபிட்டல் ஆர். புரியுதா? இங்கே இருக்கு பாரு ஒரு ரெசிஸ்டன்ஸ், சரியா? அதனால் ப்ளஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இஎம்எஃப், தி டோட்டல் இஎம்எஃப், இதுக்கு சொல்லுங்கப்பா கரெக்டா. டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் தி பேட்டரி. இந்த பேட்டரியோட இஎம்எஃப் சொல்லுங்க. இது என்ன கனெக்ஷனில் இருக்கு? பேரலல்ல. பேரலல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற இஎம்எஃப் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஜஸ்ட்டு இஎம்எஃப் மட்டும் போடுவீங்க. ஜஸ்ட்டு இஎம்எஃப் தான், nth இஎம்எஃப்னு போட மாட்டீங்க. அப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுவோம்ல கரண்ட்டு, அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா I ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸு by total resistance. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா I equal to total EMF எவ்வளோ? just epsilon. resistance எவ்வளோ? small r by n plus capital R. இப்படி இருக்குல்ல, இது அப்படியே இதுக்கு டிவைட் பண்ணல, அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எப்சிலான் டிவைடட் பை r plus n into r by n. இது என்ன ஆகும்? அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி I கரண்ட் ஈக்குவல் டு n into epsilon by small r plus n into capital R. இவ்வளோ விஷயம் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், சரியா? இதை பண்ணிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கேஸ் ஏ கேஸ் பி எழுதுறீங்க. அமைதியாக இருங்க, முடிச்சிடலாம். கேஸ் ஏ என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இஃப் இது ஒரு பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷனுடைய இப்போ சீரீஸுடைய டிஸ்அட்வான்டேஜ் எது? நீங்கள் பழைய செல்லு சீரீஸில் கொடுக்கூடாது, ஆனால் இங்கே அப்படியே மாற்றி கொடுக்கலாம். இஃப் ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர், அது அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு பழைய செல்லு சார். எதை வச்சு சார் சொல்கிறீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இப்படி கொடுத்து பாருங்கள். அப்போ கரண்ட் என்ன இருக்குன்னா, இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் நல்லா கவனிங்க. n into எப்சிலான் அப்படியே வந்துடும். n into எப்சிலான் அப்படியே வந்துடும். அடுத்து என்ன இருக்குன்னா ஸ்மால் ஆர் என்ன பண்ணிடணும்? நெக்லிஜிபிள் பண்ணிடணும். ஏன்னா அது அதிகமாக இருக்குது. அப்போ கேபிட்டல் ஆர் தான், கேபிட்டல் ஆர் சாரி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட். ஒரே நிமிஷம். கரெக்டு. இது கிரேட்டராக இருக்குது. ஓகே கவனிங்க. இந்த கேபிட்டல் ஆர் எப்படி இருக்குன்னா நெக்லிஜிபிளாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்டர்னலை விட. அப்போ இன்டர்னல் மட்டும்தான் இருக்குது. ஸ்மால் ஆர்னு இருக்கா? அப்போ ஈக்குவலண்ட் n into I1, சரியா? ஈக்குவேஷன் 2. இந்த I1 அப்படின்றது கரண்ட் டியூ டு a single cell. சிங்கிள் செல்லுடைய கரண்ட் தான் I1, சரியா? கரண்ட் டியூ டு சிங்கிள் செல்லுடைய இது தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் பழைய செல்லு தான் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? நிறைய இருக்குது. ஆனால் அதை பேரலலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒரு செல்லுடைய கரண்ட்டை nth செல்லால் என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போது இது அட்வான்டேஜ் அதிகம். இங்கே கேபிட்டல் ஆர்ன்றது நெக்லிஜிபிள், சரியா? அப்படியே கேஸ் பிக்கு வரீங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இஃப் ஸ்மால் ஆர் லெஸ்ஸர் தென் கேபிட்டல் ஆர் அப்படின்னா I ஈக்குவல் டு n into எப்சிலான் அப்படியே வந்துடும். பை ஸ்மால் ஆர் தான் இங்கே நெக்லிஜிபிள். ஸ்மால் ஆர் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிற n into கேபிட்டல் ஆர் வந்துடும். இதுவும் கேன்சல் ஆகும். I ஈக்குவல் டு எப்சிலான் பை கேபிட்டல் ஆர்னு வந்துடும்.
இது ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் செல்லுடைய கரண்ட் தான் இருக்கும். இதனால ரொம்ப அட்வான்டேஜ் கம்மி. அப்போ இது என்ன கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் எழுதியிருக்கல மேலே, இது என்ன கண்டிஷனு? ஸ்மால் ஆர் லெஸர் தென் கேபிட்டல் ஆர் அப்படின்னா அது நியூ பேட்டரியா இல்லை ஓல்டு பேட்டரியா? வெரி குட். கண்டிஷன் வந்து நியூ பேட்டரி. எப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் கம்மியாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குது. அப்போ நியூ பேட்டரியை பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஓல்டு பேட்டரியை சீரீஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது. சரியா? இதுதான் நம்மளுக்கு தெரிய வருது.